शिव शिव हर 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 शिव 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 हर 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 இதுவரை நான் மனிதனாக உருமாற வேண்டும். நான் நரனாக மனிதனாக மாற தயாராக இருக்கிறேன். தான் அசுரனாக இருந்தால் புண்ணியம் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து மனிதனாக மாற முயற்சி செய்து விட்டார். நானும் மனித வடிவம் எடுத்து பூமிக்கு செல்கிறேன். நாம் பண்டாசுரன் என்பதை யாருக்கும் தெரிவித்து விடக்கூடாது. இந்த பண்டாசுரனை தடுப்பது யார்? இந்திரன். புண்ணியம் செய்ய வேண்டும் என்று நீ வந்திருக்கிறாய். மனிதனாக நட, மனிதனோடு பேசு, அவர்களோடு பழகு. அவனுக்கு நாம் உதவி விட வேண்டியதுதான். பாவம் செய்பவருக்கு உதவி செய்தாலும் அதுவும் பாவம்தான். அவள் சொல்லும் வேலைகள் எல்லாம் நீ செய்யக்கூடியவை அல்ல. ஏமாளி என்ற பெயர் தான் கிடைக்கும். தாகத்திற்கு தண்ணீர் கிடைப்பது எப்படிப்பட்ட விஷயம்? பண்டாசுரா, உனக்கே தெரியாமல் நீ புண்ணியம் செய்வதற்கான வழியில் செல்ல தொடங்கிவிட்டாய். பண்டாசுரனை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று நினைத்து புண்ணியம் செய்ய வைத்து விட்டாயே. நாராயண. இனி தேவலோகத்திலோ தேவர்கள், அசுரர்கள், கிம்புருடர்கள், நாகர்கள் இப்படி ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பூலோகத்திலோ பல பிரிவுகள் இருக்கின்றனவே. முதலாளிகள், தொழிலாளிகள், வேலைக்காரர்கள், வேலை வாங்குபவர்கள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், குடிகாரர்கள், மூடர்கள், ஏமாற்றுபவர்கள், ஏமாறுபவர்கள், இப்படி பல பிரிவினர் இருக்கின்றனரே. யாருக்கு போய் உதவி செய்வது? யாரிடம் போய் இதை கேட்பது? எப்படி புண்ணியத்தை தேடுவது? ஒன்றுமே புரியவில்லையே. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பேசாமல் திரும்பி சென்று விடலாமா என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் பிரம்மதண்டம் கிடைக்க வேண்டுமே. அதற்காக யாருக்காவது உதவி செய்து புண்ணியம் தேடித்தானே ஆக வேண்டும். எங்கே தேடுவது? ஒரே குழப்பமாக இருக்கிறது. அசுரர்களின் அரசனாக வாழ்ந்தவன் இப்படி திரிய வேண்டிய நிலைமை ஆகிவிட்டதே. சற்று நேரம் அமர்வோம். நாராயண. வந்து விட்டீர்களா? வணக்கம் நாரதரே. என்ன பண்டாசுரா, வழக்கமான உன் குரலுக்கு இருக்கும் கம்பீரம் போய்விட்டது. கம்பீரம் எப்படி இருக்கும்? தெரு தெருவாக ஓட விடுகிறீர்கள், தெரு தெருவாக திரிய விடுகிறீர்கள், நடக்க விடுகிறீர்கள். பசி, தாகம், அவப்பேச்சு தாழ முடியவில்லை. எப்படி கம்பீரம் வரும்? எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன். இப்படியெல்லாம் அனுபவித்தால்தான் மானிட வாழ்வின் நிலை என்னவென்று உனக்கு புரியும். இன்பம், துன்பம், பெருமை, சிறுமை, புண்ணியம், பாவம், இவைகளுக்கெல்லாம் அர்த்தம் புரியும். நாரதரே, இப்பொழுது எதற்காக இதையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீ அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன். நீ எவ்வளவு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாய். பிரம்மதண்டத்தை எடுத்து தெய்வத்திற்கும் மேலான நிலையை அடைய எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்டவன் இந்த சோதனைகளை எல்லாம் கண்டு சோர்ந்து விடலாமா? ஒரு சில முயற்சிகள் மட்டும் செய்து அதில் சோர்வடைந்து விட்டால் அயர்ந்து உட்காரலாமா? உலகில் பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் எவருக்கேனும் உன் உதவி தேவைப்படலாம். நீ புண்ணியத்தை அடைவதற்கான சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய். உன் முயற்சியை மனம் தளராமல் செய்து கொண்டே இரு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். நாராயண.
ஆஹா ஆஹா, வந்தார், சொன்னார், மறைந்து விட்டார். இல்லை, விடக்கூடாது, மீண்டும் முயற்சி செய்ய வேண்டியதுதான். என்ன செய்வது? பிரம்மதண்டம், பிரம்மதண்டம், பிரம்மதண்டம். சற்று வழிவிடுங்கள். கொஞ்சம் வாங்கல, அவரை கொஞ்சம் காப்பாத்துக்கல, அண்ணே காப்பாத்துக்க, அண்ணே காப்பாத்துக்க, அண்ணே எழுதுங்க, அண்ணே யாராவது வந்து அவரை காப்பாத்துக்க, யாராவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க, என்னங்க என்னங்க. என்னங்க நடந்தது? வண்டியில வந்துட்டே இருந்தான் சார், யாரோ ஒருத்தன் கத்தியால குத்திட்டு ஓடிட்டான். ஐயோ, இத்தனை பேர் இருந்தீங்களே, யாராவது வேற காப்பாத்திருக்கலாம்ல? யோ, என்ன விளையாடுறியா? ஆக்சிடென்ட் தான் பரவாயில்ல, இது கொலை கேஸ். போலீஸ் வந்து அதுக்கு இதுக்குன்னு வந்து கூப்பிடுவாங்க. நாங்க இதுக்கெல்லாம் தயாரா இல்ல, எங்களுக்கு எல்லாம் 1000 வேலை இருக்கு. இப்படி மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்களே. ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவனை காப்பாத்தணும்னு கூட தோணலையா? நீங்க எல்லாம் மனுஷங்களா இல்லையா? தோடா, உனக்கு மனிதாபிமானம் இருந்தா நீ காப்பாத்து. பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போனா காப்பாத்திடலாம் போ. ஆனா போலீஸ் வந்து 1008 கேள்வி எங்களை கேட்கும், ஸ்டேஷன்லயே உட்கார வைப்பாங்க. நீயே அனுபவிச்சுக்கோ, அதுக்கு நாங்க தயாரா இல்லப்பா. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்களை மாதிரிலாம் நான் பயந்தவல்ல. போ போ. பண்டாசுரா, புண்ணியம் செய்ய ஓடுகிறாயா? ஓடு ஓடு. இந்த இந்திரன் இருக்கும் வரை உன்னை நான் புண்ணியம் செய்ய விடமாட்டேன். இந்திரா, நெல். நாரதரே, என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? பண்டாசுரன் அவனை காப்பாற்றி இந்த புண்ணியத்தை தேடிக்கொள்ளட்டுமே. நாரதரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? பண்டாசுரனை எதற்காக அங்கங்கே சென்று காப்பாற்றுகிறீர்கள்? ஏதோ இப்போதுதான் புண்ணியம் செய்யலாம் என்று அவனே வந்திருக்கிறான். அதை கெடுப்பதற்கென்றே நீ வந்திருக்கிறாய். அதனால் தான் அவனை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன். என்ன பேசுகிறீர்கள் நாரதரே? பண்டாசுரன் புண்ணியம் செய்து விட்டால் தர்ம தேவதையின் பாதுகாப்பில் இருக்கும் வாசற்கதவு திறந்து விடும் அல்லவா? தேவேந்திரா, ஒருவன் புண்ணியம் செய்ய வேண்டும் என்றால் அவன் எப்படி நல்லவனாக இருக்க வேண்டும். அப்படி நல்லவனாக மாறிய பின் அவன் மீண்டும் தீமையை செய்வானா? செய்ய மாட்டான். தேவேந்திரா, பண்டாசுரன் நல்லவனாக மாறி தீமையே செய்யாதவனாக மாறிவிட்டால் அவன் ஏன் பிரம்மதண்டத்தை தேடப் போகிறான்? அமரர்களை எல்லாம் எதற்காக அடிமையாக நினைக்கப் போகிறான்? இனிமேல் தெய்வ நிலையை பெற்று அமைதியாக இருக்க அவன் விரும்ப மாட்டானா? அதுவும் சரிதான். அந்த நிலைக்குத்தான் நான் முயற்சிக்கிறேன். எம்பெருமானும் அப்படித்தான் ஆணையிட்டிருக்கிறார். ஏதோ செய்யுங்கள். இனி நான் இங்கிருப்பதில் பலனில்லை என்று தெரிந்துவிட்டது. நான் வருகிறேன். நாராயண நாராயண. பி கேர் சிகக்காய் பேஸ்ட் வழங்கும் கால பைரவ்.